சென்னையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், எந்த அளவுக்கு கட்டணம் உயர்ந்திருக்கு? அதாவது ஸ்ரீராம், சென்னை விமான நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக இண்டிகோ விமான சேவை பெரும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சென்னையிலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய விமான பயணிகளின் டிக்கெட் கட்டணம் குறிப்பாக இன்று மாலை சுமார் 6 மணி அளவில் இண்டிகோ சேவையானது முற்றிலுமாக முடங்கியுள்ள நிலையில் அவசரமாக சென்னையிலிருந்து செல்லக்கூடிய பயணிகள் மாற்று விமானத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது. குறிப்பாக சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்கு 61,000 ரூபாய் மற்றும் சென்னையிலிருந்து கோவை செல்வதற்கு 60,000 ரூபாய் மற்றும் அதே போன்று பெங்களூரு செல்லக்கூடிய 17,000 ரூபாய், சென்னையிலிருந்து கொச்சி செல்வதற்கு ஸ்பைஜெட் விமானத்தில் 27,000 ரூபாய், அதே போன்று டெல்லி செல்வதற்கு சுமார் 36,000 ரூபாய் என வரலாறு காணாத அளவுக்கு இந்த விமான கட்டணம் உயர்ந்திருக்குது. குறிப்பாக விமானத்தில் இங்கிருந்து வெளியூருக்கு சென்றே ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய பயணிகள் ஸ்பைஜெட் விமானம் மற்றும் ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதிக கட்டணம் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் இப்போ தற்போது பயணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இன்று மாலை 6 மணிக்கு மேல் இந்த இண்டிகோ விமான சேவையானது மீண்டும் சரியாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில், ஆனால் தொடர்ந்து விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் சென்னை விமானத்தில் காத்துக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. சுமார் காலையிலிருந்து அதிகப்படியான விமான பயணிகள் சென்னை விமானத்திற்கு வந்து அந்த இண்டிகோ ஊழியர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விமானத்தை ரத்து செய்யக்கூடிய அவங்களுடைய அமௌண்ட்டுகளை திருப்பி ரிட்டர்ன் செய்வதற்கான வழிவகையும் செய்துள்ளனர். ஆனால் இருந்தாலும் 24 மணி நேரம் சென்னை விமான நிலையம் நேற்று காலை வந்த பயணி கூட இன்று காலை வரை காத்துக்கொள்ள சூழ்நிலையும் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த விமான சேவையானது சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீராம், விமான கட்டணம் அதிகரித்திருப்பதன் காரணமாக பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பயணிகள் என்ன சொல்றாங்க இந்த சம்பவம் தொடர்பா? ஏன்னா இந்த அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பயணிகள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஸ்ரீராம், ஆனா குறிப்பா சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய மொத்தம் எல்லா விமானமும் சேர்த்தோம்னா 190 விமானம் இங்க சென்னையிலிருந்து புறப்படும். மற்றும் அதே போன்று வெளிநாடுகள் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய விமானம் 190 விமானம். அதில் குறிப்பாக 140 விமானம் கிட்ட இண்டிகோ விமானம் என்பதால் தொடர்ந்து விமான சேவை இண்டிகோ மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது இண்டிகோ விமானம் முற்றிலுமாக இப்போ 6 மணி வரை நிறுத்தப்பட்டது. மேலும் சுமார் 50 விமானங்கள் தான் ஸ்பைஜெட் மற்றும் ஏர் இந்தியா விமானம் இயக்கப்பட்டு வருகின்றது. இதனால் அதிகப்படியான பயணிகள் சென்னை விமானத்தில் தினந்தோறும் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் 140க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த பாதிக்கப்படுவதனால் 50 விமானத்தில் செல்லக்கூடிய பயணிகள் வெகுவாக குறைந்திருப்பது. அது மட்டுமின்றி இண்டிகோ விமானம் சரியான நேரத்தில் செல்வதாக இண்டிகோ விமானத்தில் அதிக பேரும் பயணம் செய்வார்கள். இதனால் இண்டிகோ விமானம் ரத்து செய்வதனால் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். ஸ்ரீராம், கண்டிப்பா சுரேஷ், அதே போல பயணிகள் பல்வேறு திட்டங்களோட வந்திருப்பாங்க. இன்றைய தினம் இங்க போகணும், இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களோட வந்திருப்பாங்க. ஒருபுறம் இந்த பயண கட்டணமானது திருப்பி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோ நிறுவனம் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பல இழப்புகள் பயணிகளுக்கு ஏற்படும். பயணிகள் அது தொடர்பாக என்ன சொல்றாங்க? அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு எதுவும் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்களா? காலையில் நம்மோடு பேசிய ஒரு நபர் கூறியிருக்கும் போது 24 மணி நேரத்தில் அந்த 24 மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணிகள் கோவா செல்வதாக இருந்ததால் அவர் கோவா செல்ல முடியாதனால் அங்கு அவருக்காக காத்திருந்த ஒரு பணியானது நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி இந்த ரீஃபண்டாக பார்த்தோம்னா 7 நாட்கள் ஆகும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு சில நபர்களிடம் இந்த சிறிய தொகையை வைத்து இங்கிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்த நிலையில் அந்த விமான கட்டணத்தை மாற்று விமானத்தில் அல்லது இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமானது மாற்று விமானத்தை மாற்றி ஏர் இந்தியாவில் மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் தெரிவித்திருந்தனர். ஆனால் அந்த மாதிரி வசதி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்ற இதனால 7 நாட்களுக்கு அந்த விமான பேமெண்ட் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர். ஸ்ரீராம், கண்டிப்பா சுரேஷ், ஒருபுறம் சமூக வலைதளங்கள் இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக இண்டிகோ விமான நிறுவனம் என்ன விளக்கங்களை இதுவரை கொடுத்திருக்காங்க? அதே போன்று இப்போ இருக்கக்கூடிய இந்த விலையேற்றம், மற்ற நிறுவனங்களுடைய விலையேற்றம் தொடர்பாக பயணிகள் சொல்லக்கூடிய அதிருப்தி என்னவா இருக்கு? கண்டிப்பா ஒரு சில முக்கியமான திருமண நிகழ்ச்சி மற்றும் சுப நிகழ்ச்சிகள் செல்லக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சி செல்லாதக்கூடிய அளவுக்கு இந்த விமான கட்டணம் அதிகரிச்சுக்குது. அது மட்டுமின்றி சுமார் இங்கிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய விமான பயணிகள் பார்த்தோம்னா 45 நிமிடத்தில் சென்னையிலிருந்து அங்கே சென்றலாம். ஆனால் ட்ரெயின் மற்றும் பேருந்துகள் போனாலும் அதிக நேரமாகும் என்பதாலும் இந்த அதிக கட்டணம் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் அதை தவிர்த்து விமான கட்டணத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் விரைவில் அந்த இண்டிகோ
நிறுவனம் வந்து சரியான முடிவெடுத்து பயணிகள் நலனுக்காக விரைவில் விமானத்தை இயக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் ஸ்ரீராம். கண்டிப்பா சுரேஷ், ஒரு புறம் வந்து மத்திய அரசு வந்து இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கான குழுவையும் அமைத்து இருக்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி சுரேஷ்.